வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு தமிழின் தொன்மை என்ற தலைப்பில் நான் பதிவிட்டிருக்கிற உங்களுக்கு தெரியும் என்ன, நான் இந்த மாசோ விக்டரின் புத்தகங்கள் கொஞ்சம் வாசித்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ பதிவு வந்து கொண்டிருக்கிறது அந்த தொல் தமிழர் வரலாறு என்ற அவற்ற புத்தகத்தில் இருக்கிற சின்ன சின்ன சொல்லுகள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நான் பகிர இருக்கிற சொல்லு இப்போ நாங்கள் சோதிடம் என்று சொல்லுவோம். என்ன அந்த சோதிடம் என்று சொல்கிற சமஸ்கிருத சொல்லின்ற தமிழ் மூலத்தை இன்றைக்கு பார்க்கலாம்னு இருக்கிறாங்க. இந்த சோதிடம் தமிழ் மூலத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் சே தீ என்ற ரெண்டு சொல்லு வரும். சே கூட்டு தீ. அப்போ சே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தொலைவு. தீ என்று சொல்றது ஒளிரும் நட்சத்திரங்கள், கதிரவன், விண்மீன், நட்சத்திரம் விண்மீன், அதை எல்லாத்தையும் நாங்கள் இந்த தீ என்ற சொல்லால குறிக்கிறோம். அப்ப செய் தீ என்ற சொல்லு செய் தீ என்று இந்த மாதிரி வருதுன்னு சொன்னா தொலைவிலே இருக்கிற நட்சத்திரங்கள், விண்மீன், கதிரவன் போன்ற ஒளிரும் விண்மீன்களை குறிக்கிறோம். அதுகளை தீ என்ற சொல்லால நாங்கள் குறிப்போம். அப்ப சே என்று சொன்னா தொலைவு. அதே மாதிரி இப்ப அதே வேளையில் அந்த இது சேய் தொலைவாயிருக்க சேய்மை அண்மை என்ற இதை குறிக்கிறது. சரி, நான் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப சேய்க்கு எதிர்ச்சொல்லு சேய்மை. அப்ப இந்த சேய் தீரி என்ற இந்த சொல்லு சேய் திரும்ப சேய் கூட்டு தீ கூட்டு இடம் என்ற மூன்றும் வரைக்குள்ள சேய் தீயிடம் என்று சொல்லி வருகிறது. இப்ப சேய் தீயிடம் என்று சொன்னால் அதுகள் தீக்கள் பெயர்ந்து செல்லும் இடம், நகரும் இடங்களை குறிக்கிறது. அதான் அந்த சேய் தீ இடம். இந்த மூன்றும் சேர்ந்து சேய் தீ இடம் என்று சொல்லி வாரது இதை குறிக்குது. இந்த சேய் தீ இடத்தை தான் சமஸ்கிருதத்தில சோதிடம் என்று சொல்லி வருகிறது. அது எப்படி வருகிறது என்று சொன்னால், இப்ப சேய் தீ என்ற தமிழ் சொல்லு சோதி என்று வருது. நீண்ட தீ வருது, நீளமான தீ வருது, சோதி என்று அது திரும்ப சோதி என்று வருது, அந்த குரு தீ வருது, சோதி என்று வருது. அதுதான் அப்ப இந்த செய்தி என்ற தமிழ் தான் நாங்கள் சமஸ்கிருதத்துல சோதி என்று சொல்லுவோம். அப்ப அந்த சோதி என்ற சொல்லத்தான் இந்த சேய் தீ இடம் என்று சொன்னதுதான் சமஸ்கிருதத்துல சோதிடம் என்று சொல்லி வருது. ஏன்னா அந்த சேய் தீ சோதி என்று வாரதால இந்த சேய் தீ இடம் மூன்று சேர்ந்து சமஸ்கிருதத்துல சோதிடம் என்று சொல்லி வருது. ஆனா தமிழ் மூலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சேய் தொலைவு, தீ உடுக்கல், நட்சத்திரங்கள் அதுகளை குறிக்குது, என்ன கதிரவனையும் குறிக்குது. அதுக்கு பிறகு அந்த இடம் அதுகள் பேர்ந்து போற இடங்களை குறிக்குது. அப்ப இது தமிழ் மூலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சேய் தீ இடம் தான் சோதிடம் என்று சொல்லி சமஸ்கிருதத்துல எங்களுக்கு வரையுது. அப்ப நாங்கள் இதுல தமிழ் மூலம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருந்தது. அடுத்தது இன்னொன்றையும் பார்க்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த சன் என்ற அந்த சொல்லின்ற தமிழ் மூலத்தை பார்க்க போறோம். அதுன்ற அந்த வேர் சொல்லு சுள் என்ற சொல்லிலிருந்தான் அது வருது. சுள், சுர் என்று வாரது. இப்ப நாங்க நோமலா சொல்லுவோம் என்ன, வெயில் சுர்ரண்டு சுட்டது, சுள்ளண்டு சுட்டதுன்னு சொல்லுவோம். அதைத்தான் இந்த அதிண்ட வேர் சொல்லு சுள் குறிக்குது. சுள்ளண்டு சொன்னா சுடுகிறது, சுடுதல் என்று வருது. அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் என்ன, வெயில் சுள்ளண்டு சுட்டதுன்னு சொல்றது இருந்து அந்த சுள் சுடுதலை குறிக்கும். இந்த சுள் திருப்ப சுள், சுன், சுர் என்ற சொல்ல மாறுது. அப்ப இதுல இருந்து நாங்கள் திருப்பி பாத்தீங்களா, இப்ப சுள், சுன், சுர் ரெண்டு வருது. அது தீ சுர் ரெண்டு சுட்டதண்டு நாங்கள் சொல்றோம். திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுள், சுன், சுர், சூர், சூரியன் என்று வருது. சமஸ்கிருதத்துல இது சூர்யா என்று சொல்லுவேன். அப்ப இந்த சுள், சுன், சுர், சூர், சூரி, சூரியன் என்று வருகிறது. சமஸ்கிருதத்திலே அது சூர்யான்னு சொல்லி வருகிறது. இந்த சுள், சுன் என்று சொன்ன இந்த சுன் என்ற சொல்லுக்கு வளைவு, வட்டம் என்ற கருத்தும் இருக்குது.
அதே மாதிரி இந்த சுண்ணுக்கு சுருங்குதல், சுடனு சுள்ளென சுட்டது என்று சொல்லுவோம். என்ன சுண் என்றா சுருங்குறது. இந்த சுண்ணுக்கு சுருங்குதல், சுருக்கென சுடுதல் என்ற கருத்தும் இருக்கு. இந்த சுண் என்ற சொல்லு சுண், SUN சுண், அது ஒலி மாத்தி சன் என்று சொல்லி நாங்கள் அதுக்கு அந்த பேருக்கு அது வருது. அப்ப உண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுண் என்ற சொல்லுத்தான் SUN என்றதுக்கு வரும். அந்த தமிழை அப்படியே நேரடியா நீங்க சும்மா பொதுவா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க சுண் SUN என்று வருது. அது ஒலி மாறி சன் என்று சொல்லி வாரதை நீங்க பார்க்கலாம். இந்த சுண் என்ற சொல்லு சொல் SOL என்று வருது. சொல் திருப்பி அது சோலர் என்று சொல்லி வருது. இந்த சுள் என்ற சொல்லு திருப்பி சொல் சோலர் என்று வந்ததை இப்ப பார்த்தாங்க. அது இந்த சொல் என்றது கிரீக்ல வருது. கிரீக்ல சொல், பிறகு அது லாட்டினுக்கு போகல சோலாரிஸ் என்று லாட்டினில வருது. ஆங்கிலத்துல போயிருக்க சோலர் என்று சொல்லி வருது. இப்ப உங்களுக்கு தெரியுது. இப்ப அந்த சுன் என்ற தமிழ் சொல்லு ஒலி மாறி ஒலிச்சு நாங்கள் சன் என்றதை சொல்றோம். அதே வேளையில சுள் என்ற அந்த சொல்லு அதுக்கு தமிழ் சொல்லு, அது உங்களுக்கு தெரியல. சொல் என்றது கிரீக்ல இருக்குது, பிறகு சோலாரிஸ் என்று லாட்டினுக்கு சோலர் என்று ஆங்கிலத்துல வருது. அப்ப இதுக்கு எல்லாம் வேர் சொல்ல நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் சுள், சுன், அந்த சுள்ளிലേക്ക് அதான் அந்த வேர் சொல்லு. அதுல எந்த பிறகு சுன் என்று வருகிறது. அப்ப இந்த ரெண்டு வேர் சொல்லுகளும் எப்படி மற்ற மொழிகளுக்கு இது அந்த சூரியனை குறிக்கிறதுக்கு அந்த ஒலி மாறி வருகிறது. இன்னொரு பக்கத்துல நாங்கள் அந்த சுள் என்ற சொல்லு சொல், சுள், சோல, சோலாரிஸ் என்ற சொல்லுகளை கொண்டு வருது. அப்போ அதில் ஒழுங்கின நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல் கிரீக்ல வருது, திருப்பி சோலாரிஸ் லாட்டின்ல வருது, ஆங்கிலத்துல சோலர் என்று சொல்லி வருது. அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த ரெண்டு சொல்லுகளை பார்த்தோம். ஒன்று அந்த சோதிடம் என்ற சமஸ்கிருதத்தின் தமிழ் மூல சொல்ல பார்த்தோம். அதே மாதிரி ஆங்கிலத்துல வார அந்த சோல என்ற சொல்லின் தமிழ் மூலத்தையும் பார்த்தோம். அதே வரையில சன் என்று வார அந்த ஆங்கில சொல்லு எப்படி தமிழ் மூலத்திலிருந்து வந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்துட்டு, அப்புறம் அடுத்த வீடியோல இன்னொரு நான் இப்ப அந்த புது இதை பார்ப்போம். இப்ப நான் அந்த சொன்னேன் என்ன புத்தகம் வாசிக்கணும்னா தொல் தமிழர் வரலாறுன்ற ஒரு புத்தகத்தை வாசிக்கணும். நான் நிறைய புத்தகம் வாசிச்சுட்டேன் நான். ஆனா இப்ப இந்த தகவல்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது தொல் தமிழர் வரலாறு என்ற மாசவிட்டர் புத்தகத்தை இருந்தால் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பிறகு அடுத்த தமிழின் தொன்மையில இன்னொரு சொல்லோ ஒரு வேர் சொல்லோ ஒரு மூல சொல்லோ நாங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.